நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 242வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளவாய்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமமானது கிட்டத்தட்ட 2009 அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வறண்ட நீளமாக மாறி வருதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, போதிய மழை தண்ணி இல்லாத அந்த காலகட்டங்களில் அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே தனது நிலத்தை விவசாய பயன்பாட்டிற்கு தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ வறண்ட நிலமாக மாறிக்கிட்டு இருக்குது, போதிய மழை தண்ணி இல்லை. இந்த நிலங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாழக்கூடிய கிராம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டுக்கு அவங்களது நிலத்தை தன் வறுமையை போக்குவதற்காக விற்றுடுறாங்க. அப்படி நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த ரியல் எஸ்டேட்காரங்களும் அந்த நிலங்களை வாங்கி வீடு கட்டுவதற்கான எல்லா கட்டுமான வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. தன் நிலம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அடிகுழாய் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தாங்க கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே போர் போட்டு இது போல் சிண்டக்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய தொட்டி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு அடிகுழாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கு ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் எல்லோருமே அந்த அடிகுழாயை அந்த பகுதியில் அந்த நிலத்தை விற்றாங்க இல்லையா, அவங்க மட்டுமல்லாது அந்த பக்கத்து கிராம மக்களும் அந்த அடிகுழாயை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவ்வளோ வறட்சி காலமாக அந்த நேரங்களில் இருந்து வருது. அப்படி அந்த வறண்ட நிலப்பரப்பில் அந்த அடிகுழாயை நம்பி கிட்டத்தட்ட 4 மணி அளவில், அதிகாலை 4 மணி அளவில் ஒரு பெண்மணி தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்படி தண்ணீர் எடுப்பதற்கு வந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 242வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் கொஞ்சம் இந்த வீடியோ பயமுறுத்தும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இது போன்று ஏதாவது அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது ராஜபாளையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளவாய்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் தாங்க 2009 அந்த காலகட்டங்களில் இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24 வயது நிறைந்த இளம்பெண்ணுக்கு தாங்க அந்த காலகட்டங்களில் அடிக்கடி அதிகாலை நேரம் ஒரு 4 மணி அளவில் இந்த அமானுஷ்ய சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாட்கள் கழித்து தாங்க அவங்களது கணவரும் அவங்க மாமியாரும் தான் அந்த பாக்கியம் அமானுஷ்யத்தின் பிடியில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத தாங்க நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வறண்ட காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடாடு இருக்கிறாங்க. அதனால் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க செஞ்ச அடிகுழாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க இந்த பாக்கியம் அதிகாலையில் 4 மணி அளவில் வந்துடுறாங்க. ஏன் அவங்க 4 மணிக்கு வராங்க அப்படின்னா, அது கிராமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எப்போவுமே கொஞ்சம் எல்லா பெண்களுமே கொஞ்சம் அதிகாலையில் எழுந்துருவாங்க. அவங்களது அன்றாட வேலைகளையும் துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் எல்லோருமே அங்கே அடியம்பை நோக்கி போகும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிரும். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தான் பிடிச்சிட்டு வர முடியும், நம்ம வேலை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளனையே அதிகாலை நேரத்துக்கு 4 மணி அளவுலேயே எழுந்து போய் தண்ணிக்காக அந்த பெண்மணி போயிடுவாங்க. அவங்க வீட்டில் இருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அடிகுழாயை அவங்க பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிறாங்க.
பாக்கியத்தின் கணவர் பெயர் வந்து தினகரன்க. அவர் ஒரு லாரி டிரைவராக வேலை பார்த்து வராரு. வாரத்திற்கு ஒரு 4 நாளோ 5 நாளோ வந்து வண்டிக்கு போயிடுவார். ஒரு 2-3 நாள் தான் வீட்டில் வந்து இருப்பாருங்க. அந்த பாக்கியத்திற்கு துணையாக வந்து தினகரன் அவங்க அம்மா இருக்கிறாங்க, பாக்கியத்தின் மாமியார் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வயசான பெண்மணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களால ஏண்ட வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க. தண்ணிக்கு வந்து பெரும்பாலும் இந்த பெண்மணி தான் போயிட்டு வருவாங்க. இப்படித்தாங்க அவங்க வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. இதற்கு முன்பு ஊருக்குள்ளேயே தன் தண்ணீர் தேவையை வந்து சரி பண்ணிக்கிட்ட அந்த பாக்கியம் இப்போ வறண்ட காலத்தில் வந்து அந்த அடிகுழாயை நோக்கி தாங்க நம்பி கிட்டத்தட்ட 4 மணி அளவில் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப வந்துடக்கூடாது, தண்ணீர் தேவையை வந்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு வேகமாக பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து போய் ஒரு 4-5 குடத்தையும் கொண்டு போயிடுவாங்க. ஒரு குடத்தை தலையில், ஒரு குடத்தை இடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரிப்போ 3 ட்ரிப்போ வந்து அந்த அடிகுழாயில் தண்ணீர் எடுத்து வீட்டுக்கும் வந்துடுவாங்க. அப்படி தான் ஒரு வாரமாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போன இடத்துல சரி இன்றைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து அன்னைக்கு போகிறாங்க. அப்படி போன இடத்துல அவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு ஆள் வந்து அறிமுகம் ஆகிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க. அந்த பாக்கியம் அடிகுழாயில் தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருட்டான ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து அந்த ஜெயந்திங்கிற பெண்மணி வந்து கையில் குடத்தோடு வராங்க. குடத்தை வந்து அடிகுழாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாக்கியத்தை பார்த்து அந்த ஜெயந்திங்கிற பெண்மணி வந்து சிரிக்கிறாங்க, புன் சிரிப்பாக. அப்படி சிரிக்கும்போது பாக்கியமும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா 2 பேருக்கும் அந்த இடத்துல ஒரு நட்பு உண்டாயிருதுங்க. ஏன்னா அந்த ஜெயந்தி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாக தெரிகிறாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாக்கியமும் வந்து ஒரு 6 மாத கர்ப்பிணி பெண்ணாகத்தாங்க இருந்து வராங்க. அந்த சூழ்நிலையில தான் தண்ணிக்கு சிரமப்படக்கூடிய காரணமாக இருந்தாலும் எதை பற்றி யோசிக்காம மனதைரியத்தோடு அந்த பெண்மணி அந்த அதிகாலை நேரத்துக்கு அடிகுழாயில் வந்து தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாங்க. இந்த பெண்மணி நம்மளை மாதிரி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க, தண்ணீருக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க போல இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வெள்ளனே சீக்கிரமாக வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உங்கள் பேர் என்னன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நட்பு உண்டாயிருது. அதற்கப்புறம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு பாக்கியம் அவங்க வந்த பாதையை நோக்கி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வீட்டை நோக்கி போயிடுறாங்க. ஜெயந்தி வந்து அடுத்து அந்த குடத்தை வைத்துக்கிட்டு நடந்து போகக்கூடிய பாக்கியத்தை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பி வந்து பாக்கியமும் ஜெயந்தியை வந்து பார்க்குறாங்க. இந்த பெண்மணிக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி வச்சு போல, சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு அவங்களும் நினச்சிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாக்கியமும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் சரியாக ஒரு 2 நாட்கள் கழித்து, ஏன்னா 2 நாட்கள் அதற்கப்புறம் வந்து தண்ணீருக்கு சரியாக வரலாங்க. ஏன்னா அன்றைக்கே வந்து கூட ஒரு 2 குடம் எடுத்துக்கிட்டாங்க. தண்ணீர் தேவை கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, அதனால் வந்து ஒரு 2 நாளுக்கு தண்ணீருக்கு வரல. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வரும்போது இதே போல் அந்த பெண்மணி பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு 4 குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுபோலே பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து இருட்டுக்குள்ளேருந்து வராங்க. வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தான் கொஞ்சம் முன்னக்கூட்டி வந்து பேசுகிறாங்க. ஜெயந்தியும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அதற்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அறிமுகமாயிக்கிறாங்க நல்ல முறையில். பாக்கியம் தான் ஜெயந்தியை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் வீடு எங்கக்கா இருக்குது அப்படிங்கும்போது என் வீடு இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில் அந்த இருட்டாக இருக்குல்ல அந்த பகுதி கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, நீ எங்கேருந்து தாய் வார அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பாக்கியமோ என் வீடு இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான், அந்த இங்கனக்குடி தான், அந்த ஊரில் இருந்தால் நான் வாரேன், தண்ணிக்கு ரொம்ப சிரமம்க்கா, அப்புறம் என்ன செய்ய, அதுக்கு தான் இந்த பாட்டிலையும் இப்படி பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்படி சிரிக்கும்போது வந்து பாக்கியம் தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே வச்சகன்னு வாங்காமல் அந்த ஜெயந்திங்கக்கூடிய பெண்மணி பாக்கியத்தை அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாக்கியம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க வருத்தப்படுறாங்க போல, நம்ம கூட நல்லா நட்பாக பழகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்படியே நாளும் பொழுதும் போய்கிட்டு இருக்கு. இதில் மேலும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லேண்டில் வந்து ஒரு சில வீடுகள் கட்டுமான வேலைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு வந்து ஒரு வீடு வந்து கெட்டியே வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய வீடு எடுப்பதற்காக வந்து ஒரு சின்ன வீடு சிம்பிளாக ஒரு ஓட்டுச்சாய்ப்பு மாதிரி ரெடி பண்ணி தற்சமயத்திற்கு அந்த வீட்டால் வந்து அங்கே வந்து தங்கியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வயதான ஒரு பெரியவர் தாங்க. அவருக்கு துணைக்கு வந்து 2 நாய்களும் வந்து இருக்குதுங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து அவரும் வந்து அங்கே படுத்து தூங்கி எந்திரிப்பது தான் வழக்கமாக இருந்து வருது. இப்போ வந்து அடிக்கடி வந்து அந்த பெரியவர் வந்து இந்த பாக்கியத்தை வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னடா ஒரு வித்தியாசம் அந்த புள்ள நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதும் தெரிய வரும். அந்த பெரியவர் வந்து அடிக்கடி வந்து நோட் பண்ணுறாரு, என்னடா அந்த புள்ள வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவர் ஆனால் எதையும் கண்டும் காணாமல் இருக்கிறாரு. ஏன்னா வயசு பொண்ணாக இருக்குது, அதுவும் நம்ம பக்கத்து கிராமத்து பெண்ணு மாதிரி தெரியுது, நம்ம வாட்டுக்கு போய் என்னத்தையும் பேசிடக்கூடாது, ஒன்று நடக்கும் ஒன்று ஆயிரும் அப்படின்ட்டு அந்த பெரியவரும் கண்டும் காணாமல் இருக்கிறாரு. அப்படியே வந்து நாட்களும் பொழுதும் போய்கிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலமும் வந்து கடந்து போயிடுது. அந்த வேலைக்கு போன தினகரன் பாக்கியத்தின் கணவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கும் வருவாருங்க. ஆனால் இப்படி புதிதாக ஒரு பெண்மணி வந்து அறிமுகமாக இருக்காங்க, நட்பாக இருக்காங்கங்கிறது வந்து சொல்லவே இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அந்த பாக்கியத்தின் வாழ்வில் நடக்குது. ஏன்னா அதை வந்து நோட் பண்ணுறது யாருன்னா பாக்கியத்தின் மாமியார் தினகரின் அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க.
அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து பாக்கியம் அவங்களுக்கு அவங்களே பேசி சிரிச்சுக்கிறது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அப்படியே அண்ணாந்து பார்த்து நிற்கிறது. அவங்க மாமியார் வந்து ஏதாவது ஹெல்ப்புக்கு உதவிக்கு கூட்டா கூட வந்து காது கேட்காத மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தூங்கும் போதும் வந்து, ஏன்னா ஒரே ஹாலில் தான் 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, பாக்கியமும் அவங்க மாமியாரும் அடிக்கடி வந்து அலறி முழிச்சு அப்படியே திடுக்கிட்டு இப்படியே பார்க்குறது இப்படியே வித்தியாசமாக இருக்குது. இவ்வளவையே 4 மணிக்கெல்லாம் தண்ணிக்கு போன அந்த பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு ஒரு நேர காலமே கிடையாது, தண்ணிக்கு அவங்க வாட்டு கிளம்பி போயிடுவாங்க. சரி, வீட்டு தேவைக்காக கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி கொண்டு அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மாமியா முதல்ல சர்வ சாதாரண நினச்சதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்களும் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தினகரன் டைம் வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தினகரனுக்கு தன் மனைவி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா வித்தியாசமாக விசித்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாள், இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கணும்ட்டு அந்த காலகட்டங்களில் வந்து தினகரன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் சரியாக நள்ளிரவு ஒரு 1:30 2 மணி அளவில் வந்து பாக்கியம் வந்து தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 குடத்தை தூக்கிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு வேகமாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது சத்தம் கேட்டுருதுங்க. அந்த கொலுசு சத்தம் கேட்டு தான் பாக்கியத்தின் கணவர் தினகரன் வந்து எழுந்து பார்க்குறாரு, மனைவி எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. அந்த தினகரனின் அம்மாவும் வந்து பார்த்துருச்சு. எப்பா இப்படித்தான்ப்பா சாமத்தில் அடுத்த நேரத்தில் போய்கிட்டு இருக்குப்பா, என்னன்னு போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது தினகரன் வந்து சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்ட்டு அப்படியே பின்னாடி வந்து போகிறாருங்க. இப்படி போய் அடிகுழாய்க்கிட்ட அந்த பெண்மணி போய் ஒரு இடத்தை அடித்ததுக்கப்புறம் அந்த இருட்டான பகுதியில் இருந்து ஒரு பெண்மணி வரும்போது அந்த பாக்கியம் வந்து பேசி சிரிக்கிறாங்க. இப்போ தினகரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யாருமே கிடையாது, தன் மனைவி மட்டும்தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிக்குழாயில். அந்த நள்ளிரவு ஒரு 2 மணி அளவில் வந்து, ஆனால் யார்கிட்டையும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து அந்த அடிக்குழாய் சத்தம் கேட்கும்போது அந்த சாமத்து வேலையில் அந்த தூரத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு வேலையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு செட்டு போட்டு ஒரு பெரியவர் தங்கியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவரும் எழுந்து வந்து பார்க்குறாரு. எழுந்து உட்காந்து பார்த்துட்டு இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு இப்படியே ஊத்து பார்க்குறாரு. அங்கு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் 2மே வந்து பயங்கரமாக குலைக்குது. ஆனால் இங்கிட்டு வரதே மாட்டேங்குது, தூரத்தில் நின்று குலைக்குது. ஒரு நாய் ஊளையிடுது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை வந்து தினகரன் நோட் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அவர்கிட்ட என்னங்கிறத பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா தன் மனைவி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தனக்கு அவ்வளோ பயம், அவங்க மனைவி பக்கம் போவதற்கு அவ்வளோ பயம். அந்த பெரியவர் நோக்கி வேகமாக நடந்து போகிறாருங்க தினகரன். அப்படி அந்த பெரியவர் பக்கம் அப்படியே இருட்டான அந்த பகுதியை நோக்கி அப்படியே சுற்றி போய் ஐயா அப்படின்ட்டு, ஏன்னா நாய் 2மே வந்து இப்போ தினகரனை வந்து குலைச்சிக்கிட்டு கடிக்க போது. உடனே பெரியவர் வந்து சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு அந்த நாய்களை கட்டுப்படுத்தி யாருப்பா நீ அப்படிங்கும்போது வந்து ஐயா அந்த புள்ள வந்து என் பொண்டாட்டி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு பயமாக இருக்கியா அப்படின்ட்டு தினகரன் ஒரு நடுக்கத்தோடு சொல்கிறாரு. எப்பாங்க வாப்பா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாத காலம் அந்த புள்ள இப்படித்தான் பண்ணுது. நான் கூட ஏதோ மன வளர்ச்சி கம்மியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நல்ல முறைக்கு தண்ணி அடிச்சுட்டு இடுப்புலையும் தோல்லையும் தலையிலையும் வச்சுக்கிட்டு குடத்தை தூக்கிட்டு போகுதுப்பா. எனக்கு பக்கத்தில் பயமாக தான் இருக்குது. என் நாய் இந்த புள்ள வந்துருச்சுனாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு என் நாய் அமைதியாக இருக்கும். அதற்கப்புறம் இன்னொரு இடத்த பார்த்து என் நாய் குலைக்க ஆரம்பிக்கும்பா. இப்படித்தான்ப்பா உன் பொண்டாட்டியாது இந்த மாதிரி பர்டிகுலர் இடத்த பார்த்தாப்பா அடிக்கடி பேசுது, இது என்னங்கிறத பார்த்துருப்பா விடாதப்பா அப்படிங்கும்போது ஐயா எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இப்போ பயமாக இருக்குது, பக்கத்தில் போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போக கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எப்படியா சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த பெரியவரின் உதவியோடு வந்து அப்படியே பாக்கியத்துக்கிட்ட நெருங்கி போகும்போது ஒரு அலறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. இருட்டுக்குள்ளே இருந்து அந்த அலறல் சத்தம் கேட்கும்போது சடனாக வந்து பாக்கியம் வந்து திரும்பி தன் கணவரை பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நொடியிலே மயங்கி விழுந்துடுறாங்க. என்ன நடக்குங்க அப்படிங்கிறதே தெரியாமல் உடனடியாக வந்து அந்த தினகரனும் அந்த பெரியவரும் வந்து அந்த தண்ணீர் கூட கொஞ்சம் அடித்து வச்சிருக்கலாம், அந்த தண்ணியை எடுத்து முகத்தில் தொலைச்சி எழுப்பி பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. அது போல் பாக்கியம் அப்படியே முழிச்சு என்னங்க தண்ணிக்கு வந்துட்டானா, எப்போ வந்தேன் நான், எனக்கு வந்ததே ஆகும்ல அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. உடனடியாக அந்த பெரியவரை பார்த்து தினகரன் வந்து ஐயா அப்படிங்கும்போது இன்னும் பிரச்சனை இல்லைப்பா, குடம் இருக்கட்டும், வந்து கூட்டுப்போ, வந்து எடுத்துகிட்டு போ, நீ உன் மனைவியை கூட்டு போப்போ முதல் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த நாய்கள் 2 நாய் இருக்குன்னோம்ல அந்த இருட்டை நோக்கி குலைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரும் நெருங்கி வரும்போது அந்த நாயும் ஒரு தைரியத்தோடு வந்துருச்சு. அப்படி அந்த 2 நாய்களும் வரும்போது தான் இவங்களும் நெருங்கி அந்த பெண் பக்கம் பாக்கியம் பக்கம் வரும்போது தான் அலறல் சத்தம் இருட்டுக்குள்ளே இருந்து கேட்டிருக்குது. இப்போ பயத்தோடு தன் மனைவியை வீட்டுக்கு அணைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. மனைவி வந்து அப்படியே அழுகிறாங்க, எப்படி வந்து எனக்கே தெரியலையேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு மேலுகளெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்னென்னவோ சொல்லி புலம்புறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் வந்து திட்ட வராங்க. என்ன உனக்கு நேரங்காலம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வரும்போது உடனடியாக தினகரன் உனக்கு ஒன்றும் தெரியாது கம்முனுமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே தினகரன் வந்து தன் மனைவியை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாரு.
சமாதானப்படுத்திட்டு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அப்படியே நேராக தினகரன் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்துக்கிட்டு, ஏம்மா அவளுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவ்யமாக தனியாக வெளியில் விட்டு போய் சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது, என்னம்மா நீ பராமரிச்சிருக்க இந்த பிள்ளைய பார்த்துருக்க, 6-7 மாத கர்ப்பிணி பிள்ளையாக இருக்குது, நீ இப்படி அசால்ட்டாக இருக்கியம்மா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படிங்கும்போது வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு 2 பேருக்கும் அந்த இடத்துல. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காலையில் கொஞ்சம் விடிஞ்ச உடனேயும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இது என்னங்கிறத பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குலதெய்வம் கோயில் வந்து அவங்க அந்த பகுதியிலிருந்து, அந்த தலவாய்புரம் அந்த பகுதியிலிருந்து சரியாக ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோயில் தாங்க. தட்டான்குளம் காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த கோயிலுக்கு வந்து கூட்டு போய் என்னங்கிறத வந்து சரி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. 2 பேருமே பதறிக்கிட்டு அந்த பெட்ரூமை போய் பார்க்கும்போது தலைமுடியை விரிச்சுக்கிட்டு அந்த கர்ப்பிணி பெண் வந்து அவங்க வாட்டுக்கு தலையை வந்து கீழே கவுந்துக்கிட்டு ஒரு தங்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. 2 பேரும் பக்கத்தில் போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இவளை கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது 2 பேருக்கும் கூடுதல் கொஞ்சம் பயமாயிருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களும் வந்து கொஞ்சம் உதவிக்கு ஓடி வந்துடுறாங்க. சத்தம் கேட்டு கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து மணியும் வந்து ஒரு 3-4 மணி அளவில் வந்துருச்சுங்க. ஏன்னா தண்ணிக்கு எல்லாருமே அங்கே கூடி கிளம்பக்கூடிய நேர காலம் வந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. மெதுவாக பொழுதும் விடியுதுங்க. கொஞ்சம் அசந்து போய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அமைதியாக ஒரு 4-5 பெரிய ஆளுங்க பெண்கள் வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. உடனடியாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க பாக்கியம். அப்படி கேட்கும்போது வந்து இப்போ நார்மலாக தான் இருக்கிறான், நம்ம உண்மையை சொன்னால் எதுவும் ஒன்று நடக்கும் ஒன்று ஆயிரும் அப்படின்ட்டு. இல்லைம்மா நம்ம அந்த செக்கப்புக்கு போகிறோமா அப்படின்ட்டு. எதுக்கு இத்தனை பேர் அப்படிங்கும்போது, இல்லைம்மா செக்கப்புக்கு போயிட்டு வந்துடும், இவங்க எல்லாருமே சும்மா அந்த ஆஃபருக்கு இந்த அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தி பொறுமையாக ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக வண்டி கிளம்புது. வண்டி எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டான்குளம் காளியம்மன் கோயிலுக்கு தாங்க. இந்த பெண்மணி ஆஸ்பத்திரின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நெருங்கி அந்த காளியம்மன் கோயிலுக்கு நெருங்கி போகும்போது அப்படியே மேல்களெல்லாம் புல்லரிச்சுக்கிட்டு அப்படியே பல்ல நெருன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியம். உடனடியாக சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட எல்லோருமே அப்படியே வந்து அவங்க கையை காலை பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. வண்டி நெருங்கி அந்த காளியம்மன் கோயிலுக்கிட்ட போகும்போது பல்ல கடிச்சுக்கிட்டு எரியுது வண்டியை நிப்பாட்டு, எங்கே கூட்டு போகிறா, இவளை விடமாட்டேன்ட்டு என்னென்னவோ வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுதுங்க. அசிங்கமாக கண்ட மனைக்கெல்லாம் திட்டி இருக்குதுங்க இந்த பெண்மணி. அப்படியே வந்து நேராக வந்து கோயிலுக்குள்ளே வண்டி போயிருச்சு. ஏற்கனவே அந்த கோயில் பூசாரிகிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லி வச்சுருக்கிறாங்க போல். தயாராக அந்த கோயில் பூசாரியும் இருக்கிறாரு. கையில் ஒரு சாட்டை கம்பு மாதிரி ஒரு வேல்கம்பு மாதிரி என்னென்னவோ பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டோவை சுற்றி 2 பூசாரிகள் வரும்போது அப்படியே பதறி போய் அப்படியே பம்முதுங்க. அதற்கப்புறம் கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி கொஞ்சம் அதிகாரத்தோடு சொல்லும்போது அப்படியே பதறிக்கிட்டு இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டு ஆட்டோக்குள்ளே பம்முதுங்க யார் பாக்கியம். ஆனால் இருந்தாலும் இங்கே எல்லோரும் மல்லு கட்டி பாக்கியத்தை கீழே இறக்கி அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே தள்ளி விட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது பாக்கியம் வந்து தலையை குனிஞ்சவங்க தாங்க அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. கோயில் பூசாரி அப்படியே கேள்வி கேட்க பாக்கியம் வந்து கொஞ்சம் முணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வந்து உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிச்சிருது. உடனடியாக கோயில் பூசாரி, ஏய் நீ யார் முன்னாடி உட்காந்துருக்க தெரியுமா, இந்த ஆத்தா நினச்சா உன்னை அழிச்சிருவா, நீ யாருங்கிறத சொல்லு அப்படிங்கும்போது அப்படியே நடுங்கிக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. அண்ணாந்து பாரு அப்படிங்கும்போது அப்படியே தலையை தூக்கி அப்படியே பார்க்குதுங்க பயத்தோடு. அந்த கோயில் பூசாரிக்கு வந்து அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி அப்படியே தலையை தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. என்னை விட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி பாக்கியத்தின் உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா சொல்லுது, நீ யார், எதுக்கு இங்கே வந்து இந்த பிள்ளையை நீ ஏன் பிடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனடியாக பாக்கியம் வந்து அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது அந்த ஆன்மா வந்து அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்குது. சொல்கிறியா என்ன அப்படின்ட்டு பெரம்ப தூக்கி வாங்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அடிச்சிடாத, நான் ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரிகிட்ட வந்து சொல்லும்போது எல்லாருமே பார்க்குறாங்க கர்ப்பிணி பெண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா பாக்கியம் ஆல்ரெடி கர்ப்பிணி பெண்ணு தான், இந்த பெண்ணும் கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லுதே அப்படின்ட்டு. சரி நீ எதுக்கு நீ பிடிச்ச, நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்கு முன்பு, அதாவது இப்போதைக்கு தான் அது ரியல் எஸ்டேட்டு நிலமாக இருக்குது, அந்த இடங்கள் வந்து விற்பனைக்கு போய் லேண்டாக மாறி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அந்த அடியம் இருக்கிற இடத்துக்கு இதற்கு முன்பாக வந்து ஒரு பெரிய கிணறு இருந்திருக்குதுங்க. அந்த கிணறை வந்து விவசாய பயன்பாட்டுக்கு வந்து அதில் ஒரு ஆள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. தன் சொந்த நிலத்துக்கு வந்து விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது இந்த பெண்மணி ஜெயந்தி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பெண்மணி, ஒரு வறட்சியான காலகட்டங்களில் துணி துவைப்பதற்கு குளிப்பதற்கு வந்து இந்த கிணத்துல வந்து தண்ணீர் இறைச்சி வந்து இது போல வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படி வந்த இடத்துல ஒரு உச்சி வெயில் நேரத்துக்கு இதுவும் ஒரு
5-6 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தன் கணவரும் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து உதவியாக இருக்க மாட்டாங்களாம். யார் அந்த ஜெயந்திங்கிற பெண்மணிக்கு வந்து கணவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாராங்க. அதனால் அம்பிட்டு துணியை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துல துணி துவைக்கலான்னு வந்து இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படியோ தலை சுற்றல் மாதிரி வந்தோ இல்லை கிறக்க மாதிரி வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்களாம். படி இல்லாத அந்த கிணறு, பாதிக்கு தான் படி இருக்குமா, மொத்தத்தில் இவங்களுக்கு நீச்சலும் தெரியாதான், படி இல்லாத அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்களாம். அப்படி விழுந்த அந்த பெண்மணிக்கு நீச்சல் வேற தெரியலையாங்க. எப்படியோ வந்து அந்த பெண்மணி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்மணி இறந்து போனதுல இருந்து அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து அங்கேயே தான் சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து ஒரு சாயங்கால நேரத்துக்கு வந்து பார்க்கும்போது என்னடா துணிகளாக இருக்குது, யாருங்க வந்தால் என்ன ஏது அப்படின்ட்டு, ஏன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர், அந்த கிணற்றின் உரிமையாளர் சத்தம் போடுவாங்கன்னு ஓடி போயிருச்சு ஓலை, யாரோ சோப்போட வந்திருக்காங்க, நம்ம சத்தம் போடுவோம்ட்டு பயந்து ஓடிடுச்சு ஓலை அப்படின்ட்டு துணியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க எப்பயும் போல் விவசாய நிலத்துக்கு அந்த தண்ணீர் பச்சை செய்ய அந்த வேலைகளிலே போயிட்டாங்க. சரியாக மறுநாள் காலையில் தான் மறுபடி வந்து நிலத்துக்கு வரும்போது பார்த்துருக்காங்க, இன்னும் அந்த துணிமணி அங்கேயே தான் இருக்குது, யாருமே வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கிணற்றை எட்டி பார்க்கும்போது அந்த கிணற்றில் வந்து அந்த பெண்மணியின் உடல் வந்து மிதந்திருக்குதுங்க. நல்லா காற்று தண்ணியெல்லாம் உள்ளே போய் காற்று குடிச்சு அதற்கப்புறம் தான் அந்த பெண்மணியின் உடல் வந்து மிதந்திருக்குது. ஒரு பொழுது இரவு முழுவதும் அங்கேயே தான் அந்த பாடி வந்து இருந்திருக்கு, யாருக்குமே தெரியலை. அந்த ஜெயந்திங்கக்கூடிய பெண்மணியின் கணவரும் வந்து கொஞ்சம் தண்ணி அடிக்கக்கூடிய நபராக இருந்து வராரு. அவரும் தன் மனைவியை பற்றி நினைக்கவே இல்லை போலங்க, ஊருக்குள்ளே தேடிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. எப்போ அடிக்கடி சண்டை வரும் போல் அந்த பெண்மணி கோவப்படுவாங்க போல், கோச்சிக்கிட்டு அம்மா விட்டு போயிட்டாங்களோ என்னவோ நினச்சிக்கிட்டு அவரும் தேடாமல் இருந்திருக்கிறாரு. இது அப்படியே பாக்கியத்தின் வாய்னால் ஜெயந்தி ஆன்மா வந்து கோயில் பூசாரிகிட்ட சொல்லுதுங்க. சொல்லும்போது என் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன், நான் சாகும்போது 6 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தேன், எப்படியாவது என் பிள்ளை நல்ல முறையில் வளர்த்துடணும் பராமரிச்சிடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல தான் என் நேரமாக காலமானு தெரியலை, இந்த மாதிரி நான் இறந்து போயிட்டேன். அந்த இடத்துக்கு தான் இந்த பெண்மணி வந்துச்சு, இதுவும் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்குது, என் பிள்ளை இவன் மூலியமாக வாங்கிக்கிடலாம்னு நினச்சி தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் என்னை இங்கே கூட்டு வந்துட்டீங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என் பிள்ளைய எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க. அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது எல்லோருக்கும் கண் கலங்கிருச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த கோயில் பூசாரி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, நீ இறந்து போயிட்ட, உன் காலம் முடிஞ்சிருச்சு, உன் விதிப்படி உன் உயிர் வந்து போயிருச்சு, ஆனால் உன் ஆன்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது, நீ எப்படியும் இந்த புள்ளையை பயன்படுத்தி வந்துடலான்னு நினைக்கிறேன், இது சாத்தியப்படாது, இந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துப்படாது அப்படின்ட்டு அந்த கோயில் பூசாரி எச்சரிக்கையோடு வந்து இனிமே இவ பின்னாடி நீ பின்தொடரக்கூடாது, பின்னாடி நீ வந்த அப்படின்னு இந்த ஆத்தா உன்னை அழிச்சிருவா, நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது வந்து அப்படியே கூனி குறுகி ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக அந்த ஆன்மா வந்து அமைதியாயிருச்சு. உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அந்த குடும்பத்தை நபரை வந்து நான் செய்ய சொல்கிறேன், ஆனால் இந்த வீட்டை வந்து நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த பிள்ளைக்கு பின்னாடி நீ சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து சத்திய வாக்கு வாங்குறாருங்க. காரணம் என்னென்னா அந்த அம்மனுக்கு பதறி அந்த ஆன்மாவும் வந்து சத்திய வாக்கு கொடுக்குது. சரி, நான் இனிமேல் இந்த பிள்ளை பின்னாடி வரமாட்டேன், எனக்கு இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள், நிறைய செய்ய சொல்லியிருக்குங்க. எல்லாத்துமே அந்த குடும்பத்து நபர்களும் வந்து அந்த குடும்பத்தின் வாரிசையும் மேற்கொண்டு அந்த பாக்கியத்தையும் காப்பாற்றுவதற்கு நாங்கள் செஞ்சு தரோம்னு அவங்களும் வாக்கு கொடுத்து அதே மாதிரி செய்யவும் செஞ்சுட்டாங்க. இந்த ஆன்மாவும் அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆடி அடங்கி இருக்குது. அந்த இடத்துல அப்படி என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த இறந்து போன ஆன்மா வந்து ரொம்ப காலமாக அந்த இடத்துல தான் சுற்றி திரிஞ்சிருக்குது. ஆனால் யார் கண்களுக்கும் தட்டுப்படலை, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யலை. இந்த பாக்கியம் வந்து அந்த ஜெயந்தியின் வயசு கரெக்டாக இருக்குது, மேற்கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த வருஷ காலம்லாம் சரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பெண்மணி மூலியமாக நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த ஆன்மா வந்து வெளியிலே வந்திருக்குது. வந்த ஆன்மா அப்படியே அந்த பெண்ணையும் வந்து பொசஸ் பண்ணி பயங்கரமான வேலைகளெல்லாம் பார்த்துருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாத காலத்துக்கு. ஆனால் அந்த வீடு கட்டக்கூடிய அந்த லேண்டில் உள்ள பெரியவர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து பார்த்தாலும் அவருக்கு ஒரு யோசனை பயம் என்ன அப்படின்னா, யாருனே தெரியாது, நம்ம வாட்டுக்கு எதுவும் ஒன்று பேசி சிக்கலில் மாட்டிடக்கூடாதுன்னு அந்த பெரியவர் 2 மாத காலமாக வரைக்கும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழி இல்லாமல் அந்த பெரியவரின் உதவியோடு தான் எல்லாமே செஞ்சு சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் அந்த ஆன்மாவின் ஆட்டம் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தை வாங்குவதற்கு எல்லோரும் பயந்துருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க வேறு வழி இல்லாமல் பெரிய பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த அடிகுழாயை வந்து, ஆனால் அந்த அடிகுழாய் இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குதா, இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த அடிகுழாயெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே போர் போட்டு நல்லா செழிப்பாக தான் வாழ்கிறாங்களாம். அது ஒரு நல்ல ஒரு தெருவாக மாறி இப்போ நல்ல முறையில் இருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கும் சரி யாருக்கும் சரி எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அந்த தட்டான்குளத்து காளியம்மன் உதவியோட எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லோருமே நல்லா தான் இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த பாக்கியா அவங்களுடைய பையன்க
சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வயசு பையன்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த கதையை அடிக்கடி பேசும்போது அவர் அந்த கதையை கேள்விப்பட்டு இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோ மேலே ரொம்ப பிரியப்பட்டு நம்ம சேனல் அவருக்கு வந்து எப்படியோ வந்து போயிருக்குது. போகும்போது அதை பார்த்துட்டு அவர் வந்து நமக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அப்படியே தத்ரூபமாக நடந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியார்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இது போன்ற அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.